இதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிள்ளைகளுடைய உடுப்பு, அவங்க தலைவற்ற ஸ்டைல் இதெல்லாம் பார்ப்பாங்க. ஒரு முறை பார்க்குறாங்க, ஒரு பிள்ளையினுடைய அறத்தலை வலி கூப்பிட்டு சொல்கிறாங்க, வலிச்சா இந்த பிள்ளைக்கு புல் தலையை வலிங்க, முடி வச்சா புல் தலையும் முடிய வைங்க, அரைவாசி தலை வலித்து அரைவாசி தலை வலிக்காமல் விடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு புள்ள காவி உடுப்பு போட்டு வருது. ரசூலுல்லாஹ் அந்த பிள்ளைய எப்படி கேட்குறாங்க, யார் இந்த பிள்ளைக்கு உடுப்பாட்டுட்டு இவங்களோட உம்மாவான்னு கேட்குறாங்க. இந்த பொம்பளைகளுக்கு தான் இந்த டிசைனான கலர் விருப்பமாக இருக்கும். சொல்லிட்டு சொல்கிறாங்க, இது அணிவிக்காதீங்க, இது குப்பார்களுடைய நிறம்னு சொல்கிறாங்க. அதாவது அந்நியர்களுக்கு ஒப்பான ஆடைகளை பிள்ளைக்கு கொடுக்காதீங்க என்கிற தகவல் அதில் சொல்கிறாங்க. பிள்ளைகளுடைய தலைமுடி விஷயத்தில் கவனம் செலுத்துங்கிற விஷயத்தை அதில் சொல்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு அம்சம் இருக்குது. ஒரு புள்ளோட தலைமுடி எப்படி இருக்குதோ தலைமுடி ஸ்டைலுக்கு ஏற்ப அந்த பிள்ளையினுடைய நடை பாவனை மாறும். ஆடை எப்படி இருக்குதோ அந்த ஆடையினுடைய ஸ்டைலுக்கு ஏற்ப அந்த பிள்ளையுடைய பழக்க வழக்கம் மாறும். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காபிர்களுக்கு ஒப்பான ஆடையை அணிவிக்காதீங்கன்னு சொல்லி, காபிருக்கு ஒப்பான கலர் அணிவிக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆடை ஒரு இனத்துக்குரிய ஆடையாக அடையாளப்பட்டால் அதை தவிர்க்கணும். இன்றைக்கு பிள்ளைகளுடைய அவங்களுடைய ஆடை அமைப்பு மாறும்போது அந்த ஆடையினுடைய ஸ்டைலுக்கு ஏற்ப அவங்களோட பழக்க வழக்கம் மாறும். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு டெனிமேன் டிஷர்ட்டையும் போட்டால் நடபாவனை ஆம்பளை மாதிரி மாறும், அதில் பழக்க வழக்கம் அப்படி மாறும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளுடைய ஆடை விஷயத்தில் கவனம் செலுத்த சொல்கிறாங்க. பிள்ளைக்கு நுழைஞ்ச மட்டும் கொடுத்தா போதாது, பிள்ளைகளுடைய ஆடை விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அவங்களுடைய ஆடைகள் வித்தியாசமாக அமைஞ்சால் அதுக்கு தோறான அடிப்படையிலான பழக்க வழக்கம் அவங்கள்ட்ட வரும். இதே மாதிரி தான் முடி ஸ்டைலும். இன்றைக்கி சில இளைஞர்களை நாங்கள் பார்க்கலாம், நல்லா கொண்டையை வச்சுக்கிறாங்க, டிசைன் அதுக்கு கலர் பண்ணுறாங்க. அவனுக்கு அந்த லைஃபுக்கு போய்த்தான்னு சொன்னால் அது பூரா காப்பை போட்டுக்கிறான், மாலையை போட்டுக்கிறான். இவங்க இயல்பாக ஒரு கௌரவமான தொழில் செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க. கௌரவமான தொழிலை இவனும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஒன்று சும்மா சுற்றிட்டு இருக்கிறதுக்கு சரி, அல்லது நாங்களாக சொந்தமாக ஏதாவது ஆட்டோ ஓடுற மாதிரி ஏதாவது ஒரு வேலை ஆஃபீஸ் லைஃப் இந்த லெவலுக்கு தொழில் தர மாட்டாங்க. ஏன்னா இது அவனுக்கு அந்த கஸ்டமரை எடுக்கிறதுக்கு வழியான இதாக இருக்காது. அப்போ தலைமுடி அமைப்பு, ஆடை அமைப்பு, இந்த விஷயங்களையும் ரசூல் நாங்கள் பார்த்துருக்குறாங்க. இது நாங்களும் பார்க்க வேண்டியது. பொம்பளை பிள்ளைக்கு அதிகமாக உம்மா வீட்டில் தான் உடுப்படுத்தி கொடுக்குறாங்க. உடுப்படுத்தி கொடுக்கும்போது அவங்களுடைய ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரியான ஆடை அமைப்பு நம்ம தான் கவனத்தில் கொள்ளணும். இந்த விஷயங்களை பெற்றோர்கள் கவனத்தில் கொண்டு பிள்ளைகளுடைய நடத்தை விஷயத்தில் மாற்றங்கள் வருவதற்கான வழிகளை செய்ய வேண்டியது.